ஹலோ என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைசியான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் உங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுக்கோங்க. வெந்தயம் கடுகு போட்டு தாளிங்க. கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் அதை கீறி போடுங்க. பொடியாக நறுக்கின தக்காளி 1 எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிருக்கும். அடுத்து தேங்காய், மல்லி, மஞ்சள் வத்தல் இவ்வளவும் நல்லா அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மீனை க்ளீன் பண்ணலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. வாரத்தில் 2 தடவை மீன் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஒமேகா 3 சத்து இருக்கிறதுனால ஒரே மீன் இல்லாமல் வேறு கடலில் எத்தனையோ மீன்கள் இருக்குது, அதில் விதமாக நம்ம மீன் வாங்கி சாப்பிடலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. கொதிச்சிட்ருக்க அந்த மசாலாவில் நம்ம அந்த மீனோட பீஸை போடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்காங்க. ஏன்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கிளற முடியாது. கிளறுனா அந்த சதையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம இதை விட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.